பயணியர் நலச்சங்க தலைவர் ஸ்ரீதர். அறந்தாங்கி அருகே உள்ள அலியானலை கிராமத்தில் ரயில்வேயினுடைய மத்திய அரசாங்கத்தால் பயன்பாட்டுக்கு இருந்த கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 10 அடி அகலத்திற்கு இருந்த மணல் ரோடு முற்றிலுமாக சூறையாடப்பட்டிருக்கிறது. மேலும் 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எஃகு இரும்பு கம்பிகளான எல்லை தூண்கள் முற்றிலுமாக களவாடப்பட்டிருக்கிறது. அது இருந்ததற்கான அடையாளமே அங்கு இல்லை. நாங்கள் ரயில் பயணிகள் நலச்சங்கத்தினுடைய சார்பாக தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட கோட்டாட்சியிடம் மனு கொடுத்தோம். அந்த மனு இன்று வரை எந்தவிதமான விசாரணைக்கும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஒட்டுமொத்தமாக காவல்துறையும் இந்த விஷயத்தில் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சஸ்பெக்டட் அக்யூஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய சந்தேகப்படும் குற்றவாளிகளை முதல் தகவல் அறிக்கையாக பதிவு செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்புவதை விட்டுவிட்டு இவர்கள் இந்த விஷயத்தில் முற்றிலுமாக கண்மூடி மௌனியாக இருந்து இந்த நகரத்தை காவல் காப்பதற்கு பதிலாக களவாடி செல்பவர்களுக்கு துணை போகக்கூடிய அரசாங்கமாக அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள். இவர்கள் மீது இந்திய தண்டனை சட்டம் 165 கீழ் செயல்படாத அரசு அதிகாரிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. சண்டை போட வேண்டியது சண்டை போட வீடியோ இருக்கா? கீழே நம்பர் போட்டுருக்கு பாரு.